வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 31/7/2026 ஆடி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புத காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படுவதும், தொழில் ரீதியாக உத்வேகத்தை பெறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். புதிய முயற்சிகளில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். ஏற்றமும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பயணங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பத்தில் பெரியவர்கள் எல்லோரிடத்திலும் ஒரு விதமான பணிவுடன் இன்று கடந்து செல்வதே நன்மை தரும். விளையாட்டாக கூறுவது கூட தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், உறவுக்குள்ளாக எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருப்பதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகளில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் பெரும் செல்வாக்கும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மைகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதுக்கும், தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவதற்கும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில், உத்தியோகத்தில் யோகத்தை பெற்றுத்தருவதும் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோக பலத்தை பெற்றுத்தருவதும், இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய
காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய புதிய அமைப்புகள், உறவுக்குள்ளாக இருக்க ஏற்றங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கைக்கு மாறாக எல்லா விஷயத்திலும் பொறுமை காப்பது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் யோக பலத்தை பெற்றுத்தருவதும், நரம்பு சம்பந்தப்பட்ட மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் யோக பலத்தை பெற்றுத்தருவதும், உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் நன்மைகள் காணப்படக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதம், ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் விரயங்கள் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.